வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நார்மல் கைட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா, ஒரு நிறைய பேர் வந்து நடக்கிறாங்க, பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஓகே, இந்த டைம் அண்டு டிஸ்டன்ஸ் கேரக்டரை கொடுக்கறதுக்காக 3 டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைன்லே அண்டு கோடே அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேரை சேர்ந்து பெடஸ்ட்ரியன்ஸை வந்து கேட் அனாலிசிஸ் கொடுக்குறாங்க. அதே போல் கடபாலேருந்து ஒரு சிலர், ஒபர்ஜிலேருந்து ஒரு சிலர், இது மாதிரி 3 குரூப்பாக கொடுக்குறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் மீன் எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. வாக்கிங் ஸ்பீடோட மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ மீன் அப்படின்னா 1.37 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா, ஸோ இது வந்து மின்னுக்கு. ஃபஸ்ட் நான் மின்னுக்கு சொல்கிறேன். இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்திங்க அப்படின்னா 0.22 மீட்டர் பெர் செகண்ட். இதில் மீன் அப்படின்னா எல்லோரும் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நடக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா இந்த அளவுக்கு டிவியேட் ஆகுறாங்க, 0.22 செகண்ட் டிவியேட் ஆகுறாங்க, டக்குன்னு மறுபடியும் 0. ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில டைம் 0.22 கூடும், ஒரு சில டைம் 0.22 குறையும். அந்த மாதிரி அதான் ஸ்டாண்டர்டாக டிவியேட் ஆகுது இல்லையா, ஸோ அதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 3 டெஸ்ட் வந்து எடுத்திருப்பாங்க. நான் வந்து ஃபைனலே அண்டு கோடே அதை மட்டும் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ வாக்கிங் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா இது, அதுவே ஒன் ஸ்ட்ரைட் லென்த்து. ஓகேவா, ஒரு ஸ்ட்ரைட் லென்த் பார்த்திங்கன்னா 1.48 மீட்டராக இருக்குது எல்லா பர்சன்ஸ் இருக்கும் மீன். ஓகேவா, அதுவே டிவியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.18 பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லென்த் வந்து மீட்டரில் சொல்லுவோம். அடுத்ததாக கெடன்ஸ். ஓகேவா, கெடன்ஸ் அப்படின்னா எத்தனை ஸ்டெப்ஸ் ஒரு மினிட்டுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இதில் மென்னு பார்த்திங்கன்னா 110 வைக்கிறாங்க, டிவியேஷன்ஸ் 10. ஓகேவா, ஸோ 10 வந்து முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் எல்லோரும் மீனும் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 110 ஸ்டெப்ஸ் வைக்கிறாங்க ஒரு மினிட்டுக்கு. ஓகேவா, இதில் நான் ஃபைனலே அண்டு கோடையை மட்டும் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய டெஸ்ட்டு. ஓகேவா, கடபால் இருந்து எடுத்தாங்க. இதில் மென்னுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஃபீமேல்ஸுக்கு தனியாக இருக்கும், அந்த மாதிரி கடபா ஒபர்ஸுக்கு அதுக்கு தனித்தனியாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து நமக்கு என்ன ஃபைனல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்ட்ரைட் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர். 1.25 மீட்டர். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 1.5 மீட்டர் இவ்வளோ தான் போகும். அதே போல் வாக்கிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா 1.2 to 1.5 மீட்டர் பர் செகண்டு. அதே போல் ஸ்டெப் கேடன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 120 ஸ்டெப்ஸ் பெர் மினிட். அவ்வளோதான். ஸோ இதை தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம கிளினிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே. ஓகேவா, ஸ்ட்ரைட் அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கும், வாக்கிங்னா இந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பிளேனையும் எடுத்துக்கிறோம். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம செஜிட்டல் பிளேனையும் ஃப்ராண்டல் பிளேனையும் தான் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் படிப்போம். ஓகேவா, ஓகே, இந்த 2 பிளேனில் ஜாயிண்ட் ஆங்கிள் எப்படி இருக்குது, பவர் எப்படி இருக்குது, மொமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இதை 3ஐயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசில் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, எப்படி நம்ம வாக்கிங் இனிஷியேட் அண்ட் டெர்மினேஷன் பண்ணுறோம், ட்ரங்க் அண்ட் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிலலாம் என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இனிஷியேஷன் அண்ட் டெர்மினேஷன் எப்படி இருக்குது, மசில் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அதுலாம் தனியாக பேசுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் கேட் சைக்கிள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் இனிஷியல் கான்டாக்ட் ரைட் லெக்கை வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ரைட் லெக்கை இனிஷியல் கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது 0%. ஓகேவா, அடுத்ததாக அதே லெக்கை ஃபுட் ஃப்ளாட் பண்ணுறேன் அப்படின்னா அது 10%. அடுத்ததாக மிட் ஸ்டான்ஸில் இருக்கும்போது, மிட் ஸ்டான்ஸ் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக சிங்கிள் லெக்கோட சப்போர்ட்டில் இருப்போம். ஓகேவா, ஸோ அதான் மிட் ஸ்டான்ஸ் அப்படிம்போம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% போயிடும். அடுத்ததாக நம்ம ஹீல் ஆஃப் பண்ணும்போது 40%, டோ ஆஃப் பண்ணும்போது 60%. அடுத்ததாக மிட் ஸ்விங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஆக்சலரேஷன் பண்ணிவிட்டு மிட் ஸ்விங் பண்ணும்போது 80% வந்துடும். அடுத்ததாக மறுபடியும் நம்ம இனிஷியல் கான்டாக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது 100%. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் கான்டாக்ட், ஃபுட் ஃப்ளாட்டு, மிட் ஸ்விங்கு, ஹீல் ஆஃப், டோ ஆஃப், மிட் ஸ்விங்கு, அதே போல் அடுத்ததாக மறுபடியும் இனிஷியல் கான்டாக்ட். ஸோ இந்த பர்சன்டேஜை ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த பர்சன்டேஜை நம்ம கிராஃபில் யூஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செஜிட்டல் பிளேனுடைய ஜாயிண்ட் ஆங்கிள்ஸ் பற்றி பேசலாம். ஓகே, செஜிட்டல் பிளேன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பாடியை ரைட் அண்ட் லெஃப்டாக பிரிக்கிறது. ஓகேவா, அப்போ நம்ம சைடில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து செஜிட்டல் பிளேனோட வியூ. ஓகே, நம்ம கேட் சைக்கிளில் ஒவ்வொரு ஃபேஸில் இருக்கும்போதும் நமக்கு எந்த மாதிரி ஆங்கிள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஓகேவா, ஸோ இதை நம்ம ஹிப்புக்கு தனியாக பார்ப்போம், ஆங்கிளுக்கு தனியாக பார்ப்போம், நீக்கு தனியாக பார்ப்போம். ஓகேவா, ஓகே, இப்போ நான் பெர்சன்டேஜ் சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ இந்த பெர்சன்டேஜை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியல் கான்டாக்ட், ஃபுட் ஃப்ளாட்டு, மிட் ஸ்விங்கு, மிட் ஸ்டான்ஸு, ஹீல் ஆஃப், டோ ஆஃப்,
அதே போல் ஸ்விங் ஃபேஸ் வந்து 60 to 100 ஸ்விங் இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பர்சன்டேஜை நான் இங்கே எழுதுவேன். ஓகேவா? ஸோ டிகிரி ஆஃப் எந்த அளவுக்கு ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிராஃபாக வரைவோம். ஓகே, இதில் பாசிட்டிவில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஷன். ஓகேவா? நெகட்டிவில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. நெகட்டிவில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்டென்ஷன், பாசிட்டிவில் இருக்கிறதெல்லாம் கீழே போக போக எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம், மேலே போக போக ஃப்ளக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவும் எக்ஸ்டென்ஷன், ஃப்ளக்ஷன். ஓகேவா? ஹிப், நீ, ஆங்கிள் இது மூணுக்கும் ஒரே மாதிரி தான். ஓகே, நம்ம இனிஷியல் கான்டாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி கொஞ்சம் சாய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, ஒரு 30 டிகிரியில் இருப்போம். ஓகேவா? ஸோ 30 டிகிரியில் இருக்குது இனிஷியல் கான்டாக்ட் அப்போ. அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் ஃப்ளாட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக டிகிரிஸ் குறையும். ஓகேவா? ஃப்ளக்ஷன் கம்மியாகிட்டே வரும். ஆரம்பத்தில் இப்படி வச்சுருப்போம், அடுத்து நேரம் அனுப்போம்ல, நேரம் அனுக்கும் போது எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுனால அப்படி கிராஃப் கீழே வருது. அதுக்கப்புறம் அப்படியே கால் பின்னாடி சைடு போயிடும். மிட் ஸ்பேன்ஸ்க்கு அப்புறம் ஹீல் ஆஃப் டு ஆஃப் அப்போ நம்ம இந்த காலம் முன்னாடி கொண்டு போயிடும். அதனால் இது ஃப்ளக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷனுக்கு போயிடும். ஓகேவா? ஒரு 60 டிகிரி வர்றப்போ இது மறுபடியும் ஃப்ளக்ஷனுக்கு போகும். 60% அப்புறம் என்ன ஆகுது, மிட் ஸ்விங் ஆகுது. ஸ்விங் ஆகும்போது மறுபடியும் ஃப்ளக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? மறுபடியும் ஃப்ளக்ஷன் பண்ணி இப்படி கொண்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ம இனிஷியல் கான்டாக்ட் மறுபடியும் பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்ம மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொண்டு போகும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஹிப்போடைய கிராஃப். ஆரம்பத்தில் ஃப்ளக்ஷனில் வச்சுருக்கோம். ஓகேவா? நம்ம இனிஷியல் கான்டாக்ட் பண்ணும்போது லைட்டாக ஃப்ளக்ஷனில் இருக்குது, அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்விங் ஃபேஸ் வரும்போது மறுபடியும் ஃப்ளக்ஷன் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் ஹிப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் ஜாயிண்ட்டில் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நீ ஜாயிண்ட். நீ ஜாயிண்ட் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஹிப்பு மட்டும்தான் இங்கே ஃப்ளக்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? நீ வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ 0 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம ஃபுட் ஃப்ளாட் பண்ணும்போது அந்த டயத்தில் வந்து நீ வந்து கொஞ்சம் டில்ட் ஆகும் இல்லையா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளக்ஷன் தான் ஆகும், எக்ஸ்டென்ஷன் ஆகாது. ஸோ ஃப்ளக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு ஆன ஃப்ளக்ஷன் வந்து மறுபடியும் நார்மல் ஆகிடும். ஓகேவா? மிட் ஸ்டாண்ட்ஸ் டயத்தில் மறுபடியும் நார்மல் ஆகிடும். நார்மல் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம சிங்கிள் லெக் சப்போர்ட்டில் இருக்கும்போது நீல வந்து எந்த ஒரு ஜாயிண்ட் ஆங்கிளும் இருக்கக்கூடாது. அதனால் மறுபடியும் 0க்கு வந்துடுச்சு. ஃப்ளக்ஷன் இல்லாமல் மறுபடியும் 0க்கு வந்துடுச்சு நீ. ஓகே, அடுத்ததான் நம்ம ஹீல் ஆஃப் டு ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு நீ வந்து ஃப்ளக்ஷனுக்கு போகும். ஓகேவா? அடுத்ததாக ஸ்விங் பண்ணும்போது மறுபடியும் அந்த போன ஃப்ளக்ஷன் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு நார்மலான நீ ஜாயிண்ட்டுடைய கிராஃபு. ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் நமக்கு நார்மலாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஹிப்பு மட்டும்தான் ஃப்ளக்ஷனில் இருக்கும், நீ அப்படியே தான் இருக்கும். அடுத்து ஃப்ளக்ஷன் போயிட்டு மறுபடியும் நார்மல் ஆகிடுது, மறுபடியும் ஃப்ளக்ஷன் போயிட்டு மறுபடியும் நார்மல் ஆகிடுது. அவ்வளோதான் நீ ஜாயிண்ட். ஸோ அடுத்தது ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறத விட இது வந்து பிளான்டார் ஃப்ளக்ஷன், டார்சி ஃப்ளக்ஷன் சொல்லலாம். ஓகேவா? மேலே போகிறது டார்சி ஃப்ளக்ஷன், கீழே வர்றது பிளான்டார் ஃப்ளக்ஷன். ஸோ இனிஷியல் கான்டாக்ட் அப்போ லைட்டாக டார்சி ஃப்ளக்ஷன் இருக்கும், அடுத்து நம்ம ஊன ஆரம்பித்த உடனே பிளான்டார் ஃப்ளக்ஷன் போகும். ஓகேவா? ஸோ மேலேருந்து அப்படி கீழே வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு டார்சி ஃப்ளக்ஷனுக்கு போகும். ஓகேவா? மிட் ஸ்டாண்ட் ஸ்டைலெலாம் இப்படி வச்சு நம்ம இப்படி இந்த லெக்கை மூவ் பண்ணாலும் அது டார்சி ஃப்ளக்ஷன் தான் கணக்கு. ஓகேவா? ஸோ டார்சி ஃப்ளக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பிளான்டார் ஃப்ளக்ஷன் போகும். ஓகேவா? குறிப்பாக ஹீல் ஆஃப் டோ ஆஃப் அந்த டயத்தில் ஃபுல்லாக பிளான்டார் ஃப்ளக்ஷன் போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்விங் டயத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நார்மல் ஆகும். அடுத்து மறுபடியும் டார்சி ஃப்ளக்ஷன் போகும். இப்போ டீசலரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் டார்சி ஃப்ளக்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும். ஆரம்பத்தில் டார்சி ஃப்ளக்ஷனில் இருக்குது, லைட்டாக பிளான்டார் ஃப்ளக்ஷன் போயிட்டு மறுபடியும் டார்சி ஃப்ளக்ஷன் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஹீல் ஆஃப் டு ஆஃப் பண்ணும்போது மறுபடியும் பிளான்டார் ஃப்ளக்ஷன் ஆகும். மிட் ஸ்டாண்ட் ஸ்டைலெலாம் டார்சி ஃப்ளக்ஷனில் இருக்கும். இங்கே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிளான்டார் ஃப்ளக்ஷன் கீழே போகிறது பிளான்டார் ஃப்ளக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பிளான்டார் ஃப்ளக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். இந்த ஸ்விங் டயத்தில் ரிவர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இனிஷியல் கான்டாக்ட் ஆகும்போது நமக்கு மறுபடியும் டார்சி ஃப்ளக்ஷன். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் செஜிட்டல் பிளேனோட ஜாயிண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்துட்டோம். அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஃப்ரான்டல் பிளேனோடைய ஜாயிண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஃப்ரான்டல் பிளேன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டக்ஷன் அண்ட் அடாக்ஷன் அந்த மூமெண்ட் தான் மேக்ஸிமம் வரும். ஓகேவா? இதுவும் நம்ம கிராஃப் போட்டு தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம கீழே போட போகிறோம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் இந்த சைடு போடுறது பார்த்திங்கன்னா டிகிரி. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 டிகிரி 10 டிகிரி இதுக்குள்ளே தான் நமக்கு டிவியேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ கீழே போகிறது அப்டக்ஷன், நெகட்டிவில் இருக்கிறது அப்டக்ஷன், பாசிட்டிவில் இருக்கிறது அடக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஹிப் ஜாயிண்ட்டு, இந்த ஹிப்பு இது நீக்கு பார்ப்போம். ஆங்கிளில் இன்வர்ஷன் எவர்ஷன் வரும். ஓகேவா? நம்ம ஃப்ரான்டல் பிளேனில் பார்க்கும்போது. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு 0 டிகிரியில் இருக்கா, அதாவது நம்ம இனிஷியல் கான்டாக்ட் பண்ணும்போது எந்த ஒரு அப்டக்ஷனும் இருக்காது, அடக்ஷனும் இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்சம் ஃபுட் ஃப்ளாட் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அடக்ட் ஆகுது. மேலே போகிறது அடக்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அடக்ஷன் வந்து நார்மல் ஆகிட்டு
கொஞ்சம் அப்டக்ட் ஆகும். அப்புறம் மறுபடியும் அப்டக்ஷன் நார்மல் ஆகிட்டு கொஞ்சம் அடக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த லெக் வந்து ஸ்விங்கில் இருக்கும்போது இந்த லெக் வந்து கொஞ்சம் அப்டக்ட் ஆகும். ஓகேவா? அதாவது ஒரு லெக் ஸ்விங்குக்கு போகும்போது இன்னொரு லெக் கொஞ்சம் அப்டக்ட் ஆகும். இந்த 2 லெக்கும் கான்டாக்ட் வரும்போது ரெண்டுமே அடக்ட் ஆவாங்க. ஸோ 2 லெக்கும் கான்டாக்ட் டபுள் சப்போர்ட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சப்போர்ட் வர டயத்துலலாம் 2 பேரும் அடக்ட் ஆகுறாங்க. அதுவே நமக்கு ஒரு லெக் வந்து ஸ்விங்கில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக அப்டக்ட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா இது ஸ்விங் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த லெக் வந்து கொஞ்சம் அப்டக்ட் ஆகுது. ஓகே, அடுத்ததாக நீ ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட்டோடைய அடெக்ஷனை வச்சு தான் வேலை செய்யும். ஆனால் இது நமக்கு எந்த ஒரு டயத்துலையும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. நமக்கு டோ ஆஃப் நடக்கும்போது மட்டும் டோ ஆஃப்லேருந்து ஸ்விங் அதாவது மிட் ஸ்விங் டயத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மடங்கும். ஓகேவா? கொஞ்சம் அப்டக்ட் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸ்விங்கிங் டயத்தில் மட்டும் கொஞ்சம் அப்டக்ட் ஆகுது நம்மளுடைய நீ ஜாயிண்ட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ ஹிப் ஜாயிண்ட்டுக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா டபுள் சப்போர்ட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடக்ட் ஆகுறாங்க, சிங்கிள் சப்போர்ட் இருக்கும்போது அப்டக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் அதே தான். நமக்கு ஸ்விங் ஆகுது அப்படின்னா என்னது, ஸ்விங் ஆகுது. ஸ்விங் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்டக்ட் ஆகுறாங்க. ஓகே, அடுத்ததாக ஆங்கிளில் பாசிட்டிவ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஷன், நெகட்டிவ் எல்லாமே எவோஷன். ஓகே, இனிஷியல் கான்டாக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெர்ட் ஆகி தான் இருக்கும். 5 டிகிரி இன்வெர்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஃபுட் ஃப்ளாட்டு அந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எவர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மிட் ஸ்டாண்ட் ஸ்டேஜ்லலாம் டோட்டலாக எவர்ட் ஆகும். ஹீல் ஆஃப் டோ ஆஃப் அப்போ மறுபடியும் இன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸ்விங் டயத்தில் ஃபுல்லாக இன்வர்ஷன்லேயே இருக்கும். அது ஸ்விங் டயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்வர்ஷன் அதுவே ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம மறுபடியும் ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால ஒரு 5 டிகிரியில் வந்து நின்றோம் அப்படியே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு ஆங்கிளுடைய ஃப்ராண்டல் பிளேனுடைய கிராஃப். இன்வர்ஷன் அண்ட் எவர்ஷனை வச்சு சொல்லியிருக்கோம். ஆரம்பத்தில் இன்வர்ஷனில் இருக்குது. அதாவது நம்ம இனிஷியல் கான்டாக்ட் பண்ணும்போதும் ஃபினிஷிங் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா 5 டிகிரியில் இருக்கும். நம்ம நல்லா மிதிக்கும் போது பார்த்திங்கன்னா எவர்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் காலத்துக்கு ஸ்விங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்வர்ஷன் ஆகும். அவ்வளோதான். ஓகே, அடுத்ததான் நம்ம செஜிட்டல் பிளானுடைய மொமெண்ட்ஸ் பற்றி பேசலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் நான் இதிலேயே கவர் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இது பண்ணுறேன். ஓகேவா? செஜிட்டல் பிளேனுடைய மொமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து ஃப்ராண்டல் பிளேனோட மொமெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் நமக்கு சப்போர்ட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த சப்போர்ட் மொமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நம்ம கெயிட் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்பேஸ் வருது இல்லையா? ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது 2 லெக்கும் இடிச்சிக்காமல் இருக்கணும். 2 லெக்கும் இடிச்சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மசில் ஆக்டிவிட்டி இருந்து இதை வந்து இந்த சைடு புல் பண்ணணும், இதை இந்த சைடு புல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சப்போர்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது இதை வந்து டோட்டல் லிம் சினர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த டோட்டல் லிம் சினர்ஜி தான் நமக்கு வின்டர் அப்படிங்கிறவர் இந்த சப்போர்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சினர்ஜி தான். ஸோ மொமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாயிண்ட் ஆங்கிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஜாயிண்ட் ஆங்கிளில் கீழே வர்றதெல்லாம் அப்டக்ஷன், மேலே வரதெல்லாம் அடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா? கீழே, அதாவது இது செஜிட்டல் பிளேன் அப்படிங்கிறனால கீழே வரதெல்லாம் ஃப்ளெக்ஷன், மேலே போகிறதெல்லாம் எக்ஸ்டென்ஷன். அதாவது பாசிட்டிவில் எக்ஸ்டென்ஷன் வந்துடும், நெகட்டிவில் ஃப்ளெக்ஷன் வரும். அதுவே நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஓகேவா? பாசிட்டிவில் ஃப்ளெக்ஷன், நெகட்டிவில் எக்ஸ்டென்ஷன். அது வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆங்கிளுக்கு. மொமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக வரும். ஏன் அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சார்ஸாக தான் இருப்பாங்க. இதில் மேக்ஸிமம் சப்போர்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா நமக்கு ஆரம்ப டயத்தில். ஓகேவா? ஸோ இந்த டயத்தில் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபுட் ஃப்ளாட் ஆகிட்டு இனிஷியல் கான்டாக்ட் பண்ணி ஃபுட் ஃப்ளாட் ஆகிட்டு ஹீல் ஆஃப் பண்ணுற வரைக்குமே நமக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் கம்மியாகிடும். ஸ்விங் டயத்தில் மேக்ஸிமம் சப்போர்ட் கம்மியாகிடும். ஹீல் ஆஃப் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் எக்ஸ்டென்சாரோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸர்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கும், மொமெண்ட்டு சப்போர்ட். ஓகேவா? சப்போர்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஓகேவா? அதாவது நம்ம ஸ்டாண்ட் ஸ்பேஸில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கால் இப்படி டிங்னு இப்படி எங்கேயாவது மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம கீழே விழுந்துருவோம். ஏன்னா இந்த கால் வந்து ஸ்விங் ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ஒரு கொலாப்ஸும் எந்த ஒரு மூமெண்ட்டும் ஆகாமல் இது அப்படியே ஸ்டாச்சுவாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்சார் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்டென்சாரை தான் நம்ம சப்போர்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது டோட்டல் சினர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது டோட்டலாக ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டென்சர்ஸ் எல்லாம் 60 டிகிரி, இங்கே 60 டிகிரி வச்சுக்கலாம். சாரி, 60% வரைக்கும் நல்லாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. டூரிங் ஸ்டாண்ட் ஸ்பேஸ் அப்போ நமக்கு எக்ஸ்டென்சர் சப்போர்ட் கொடுத்து இந்த ஃபுட்டை வந்து எங்கிட்டும் மூவ் பண்ணாமல் எப்படியும் விழுகாமல் பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்காக நமக்கு ஹிப்பில் வேலை செய்கிறாங்க, நீல வேலை செய்கிறாங்க, ஆங்கிள்லையும் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக நமக்கு அதை சப்போர்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா. அடுத்ததாக ஃப்ராண்டல் பிளேன். இப்போ நம்ம செஜிட்டல் பிளேனில் எக்ஸ்டென்சார் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஃப்ராண்டல் பிளேனில் மொமெண்ட்டாக யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃப்ராண்டல் பிளேன் மொமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நம்ம எப்படி ஜாயிண்ட் ஆங்கிளில் நெகட்டிவாக எதை போட்டோமோ அதுதான் இங்கே பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா. ஜாயிண்ட் ஆங்கிளில் அப்டக்ஷனை நெகட்டிவாக போட்டோம் இல்லையா. ஸோ இங்கே அப்டக்ஷன் பாசிட்டிவில் இருக்கும். ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டிவ் மொமெண்ட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா அப்டக்டார்ஸ். ஓகே, இங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் நமக்கு ஸ்டாண்ட் ஸ்பேஸில் தான் அதிகப்படியான சப்போர்ட் இருக்கும். அப்டக்டார்ஸ் ஸ்டாண்ட் ஸ்பேஸில் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸ்டாண்ட் ஸ்பேஸில் மட்டும்தான் அப்டக்டார் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் மொமெண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சில ஃபோர்ஸஸ். ஓகேவா, அந்த ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அதுதான் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சேம் லைக் டார்க் தான். ஓகே, ஜாயிண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்துட்டோம், மொமெண்ட் பார்த்துட்டோம். அடுத்ததாக பவர் பார்த்துடலாம். இப்போ செஜிட்டல் பிளேனில் பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, பவர் அப்சர்வேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம் பவர் ஜென்ரேஷன் அண்டு அப்சர்வேஷன், இது ரெண்டுமே கைனமெட்டிக்ஸோடைய டேர்ம்ஸு. ஓகேவா. ஸோ பவர் அப்சர்வேஷன் அண்டு ரெண்டுமே அப்சர்வேஷன் எழுதியிருக்கேன், பவர் ஜென்ரேஷன் அண்ட் அப்சர்வேஷன். இல்லை செஜிட்டல் பிளேனில் பவர் ஜென்ரேஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஹிப் எக்ஸ்டென்சார்ஸ் கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க தான் மேக்ஸிமம் பவர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா. அதுவே நீ எக்ஸ்டென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நீ எக்ஸ்டென்சார்ஸ் கம்மியாக தான் வேலை செய்வாங்க. நமக்கு நீ வந்து எப்போ ஃப்ளக்ஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு பவர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த நீ எக்ஸ்டென்சர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் தான் போகும். நீ ஃப்ளக்ஸார்ஸ் தான் அதிகப்படியான வேலை செய்கிறனால இவங்க எல்லாம் ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் போவாங்க. இவங்க நீ எக்ஸ்டென்சார்ஸ் தான் அதிகப்படியான வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறனால இவங்க கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் போவாங்க. ஓகேவா. ஸோ இங்கே பவர் ஜென்ரேட் ஆகுது, இங்கே பவர் அப்சர்வ் ஆகுது. அதே போல் ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஜென்ரேட்டர்ஸாக யார் இருப்பாங்க அப்படின்னா டார்சிஃப்ளக்ஸர்ஸ். நெகட்டிவ் இருக்கா பிளான்டார் ஃப்ளக்ஸர். ஆனால் ஆரம்பத்தில் இந்த டார்சிஃப்ளக்ஸாரும் ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் போவாங்க. அதனால ஆரம்பத்தில் மட்டும் இவங்க பவர் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாசிட்டிவ் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் ஆரம்பத்தில் ஈசென்ட்ரிக் நடந்துட்டு அதுக்கப்புறம் கான்சென்ட்ரிக் நடக்கும். ஸோ இவங்க பவர் அப்சர்வேஷன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததாக ஃப்ராண்டல் பிளேனில் பவர் அப்சர்வேஷன் எப்படி நடக்குது, பவர் ஜென்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பவர் அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டக்டார்ஸ், ஹிப் அப்டக்டார்ஸ் மேக்ஸிமம் பவர் அப்சர்வராக இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக அடக்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பவர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஹிப்லேயும் அதே தான், நீலையும் அதே தான். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் டீட்டெயிலாக பேசுவோம். இன்றைக்கி நம்ம செஜிட்டல் பிளேன் ஃப்ராண்டல் பிளேனோடைய ஜாயிண்ட் ஆங்கிள், பவர், மொமெண்ட்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.